to my channel. இன்னியோட வீடியோல நம்ம சிங்கிள் crochet, டபுள் crochet and half double crochet எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனோட வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்காக கிளியராக எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ஹூக்கை எப்படி பிடிக்கிறது, அப்புறம் யானை எப்படி ஹோல்ட் பண்ணுறது, செயின்ஸ் எப்படி போடுறது, ஸ்பிளிட் நாட் எப்படி போடுறதுன்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அது போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன். இன்னொரு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல சிங்கிள் crochet எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்பிளிட் நாட் போட்டுக்கோங்க. ஸ்பிளிட் நாட் போட்டுக்கிட்டு இங்கேருந்து நம்ம 20 செயின்ஸ் நான் போட போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இங்கே 20 செயின்ஸ்லேருந்து நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம செயின்ஸ் எப்படி போடுறது, ஸ்பிளிட் நாட் எப்படி போடுறதுன்னு ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அது ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இருபது செயின்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். 20 செயின்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் நான் இங்கே போடுறேன். பாருங்க, ஹூக்கிலேருந்து ஒரு செயினை விட்டு இரண்டாவது செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் கிரியேட் பண்ணுங்க. யான்னு ஹூக்கில் சுற்றி இந்த மாதிரி ஒரு லூப் கிரியேட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம கிட்ட 2 லூப் இருக்கு. இந்த 2 லூப்பை ஒரேடியா நம்ம இப்போ ஜாயின் பண்ண போறோம். இந்த மாதிரி அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. இன்னொரு வாட்டி நான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம பக்கத்தில் இருக்க செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் கிரியேட் பண்ணுங்க. ஒரு லூப் கிரியேட் பண்ணி இப்போ நம்ம கிட்ட 2 லூப் இருக்கு. இந்த 2 லூப்பை ஒரேடியா நம்ம ஸ்டிச் பண்ண போறோம், ஜாயின் பண்ண போறோம். அவ்வளோதான். இன்னொரு வாட்டி பாருங்க, கிளியரா நான் எப்படி என்னுடைய ஹூக்கை இன்சர்ட் பண்றேன், எப்படி அந்த யான்ல ரொட்டேட் பண்றேன்னு கொஞ்சம் கிளியரா பாருங்க. ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கும் போது நம்ம ஹூக்கையும் இந்த செயினையும் ஹோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். 2 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணுறது தான் சிங்கிள் crochet. பாருங்க, ஒரு செயின்லேயும் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப்பை கிரியேட் பண்ணி அந்த 2 லூப்பை ஒரேடியாக நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறோம். இதே மாதிரி தான் சிங்கிள் crochet எல்லா செயின்ஸ்லையும் நம்ம போடணும். இந்த 20 செயின்லேயும் சிங்கிள் crochet நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த சிங்கிள் crochet அதோட டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாருங்க, பின்னாடி எப்படி இருக்குன்னு. இது பேக் சைட், நம்மளுடைய பேக் சைட். இது நம்மளுடைய ஃப்ரண்ட் சைட். இது சின்னதாக தான் இருக்கும் சிங்கிள் crochet. சிங்கிள் crochet அமைகுருமி போடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஸ்டிச்சஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. நம்ம அடுத்த ரோ போடும்போது இந்த ஸ்டிச்சஸ் மேலே தான் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஆஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு யானை கட் பண்ணிடுங்க. யானை கட் பண்ணி இந்த லூப்பை இழுத்து விட்டுடுங்க. இப்போ இந்த செயினை கீழே தள்ளி விட்டுடுங்க. அவ்வளோதான். இது புல் பண்ணாவே நம்மளுக்கு இங்கே நாட் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இது நம்மளுடைய சிங்கிள் crochet எப்படி போடுறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ டபுள் crochet எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்பிளிட் நாட் போட்டுக்குங்க. ஸ்பிளிட் நாட் போட்டு 20 செயின்ஸ் இங்கேயும் போட்டுக்குங்க. 20 செயின் அப்புறம் எக்ஸ்ட்ரா 3 செயின் இங்கே போடலாம். இந்த 3 செயின் ஒரு டபுள் crochetக்கு சமம். இப்போ பாருங்க, ஹூக்கிலேருந்து 3 செயினை ஸ்கிப் பண்ணுங்க. 3 செயினை ஸ்கிப் பண்ணி 4வது செயினில் நம்ம டபுள் crochet போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி
ஹூக்கில் வந்து யானை வந்து சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு 4வது செயினில் நம்ம ஹூக்கை வந்து இன்செர்ட் பண்ணுங்க. நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒரு லூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நம்ம கிட்ட 3 லூப் இருக்குது ஹூக்கில். இப்போ ஒரு வாட்டி சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் 2 லூப் இருக்குது நம்மளுடைய ஹூக்கில். மறுபடியும் இன்னொரு வாட்டி சுற்றி இன்னும் 2 லூப்பை வந்து ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே. இப்போ இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி சுற்றி நம்ம ஹூக்கை வந்து செயினில் இன்செர்ட் பண்ணுங்க. இது வந்து ஃபவுண்டேஷன் செயின்னு சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் செயினில் இன்செர்ட் பண்ணி ஒரு லூப்பை ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நம்மக்கிட்ட 3 லூப் இருக்குது. இப்போ ஒரு வாட்டி சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் ஜாயின் பண்ணலாம். இன்னும் 2 லூப் இருக்குது. இன்னொரு வாட்டி சுற்றி இன்னும் 2 லூப்பை வந்து ஜாயின் பண்ணலாம். இன்னொரு வாட்டி பாருங்கள். ஒரு வாட்டி சுற்றி ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒரு லூப்பு ஃபார்ம் பண்ணுங்க. நம்மக்கிட்ட 3 லூப் இருக்குது. ஒரு வாட்டி சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் ஜாயின் பண்ணலாம். இப்போது இன்னொரு வாட்டி சுற்றி இன்னும் 2 லூப்பை வந்து ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போடலாம். என்னுடைய ஹூக்கையும் அந்த யானையும் நான் எப்படி சுற்றுறேன்னு கவனமாக பாருங்கள். நம்மளுடைய டபுள் க்ரோஷேஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. இதே மாதிரி இந்த ஃபுல்லாக நம்ம போடலாம். இந்த மொத்தமாக 20 டபுள் க்ரோஷே நம்ம இங்கே போட்டிருக்கோம். நம்மளுடைய ஸ்டிச்சஸ் பக்கம் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு நம்மளுடைய மேலே ஸ்டிச்சஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது சிங்கிள் க்ரோஷே கம்பேர் பண்ணும்போது டபுள் க்ரோஷேயோடைய டென்சிட்டி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணலாம். ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி அந்த யானை இழுத்து விட்டுடுங்க. இந்த செயினை வந்து கீழே இப்படி புல் பண்ணாவே நம்மளுக்கு இங்கே நாட் வந்துடும். அவ்வளோதான். நம்ம டபுள் க்ரோஷே போட கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறதுக்கும் ஒரு ஸ்ப்ளிட் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி 20 செயின்ஸ் போட்டுக்குங்க. 20 செயின்ஸ் போட்ட பிறகு எக்ஸ்ட்ரா 2 செயின் போடலாம். ஹூக்லேருந்து நம்ம ஒரு வாட்டி சுற்றி 2 செயினை ஸ்கிப் பண்ணி 3வது செயினில் நம்ம ஹூக்கை வந்து இன்செர்ட் பண்ணலாம். இது டபுள் க்ரோஷே மாதிரி தான், சிமிலராக தான் இருக்கும். இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. இப்போது நம்மக்கிட்ட 3 லூப் இருக்கு. இந்த 3 லூப்பையும் நம்ம ஒரேடியாக ஜாயின் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷேக்கு 2 நம்ம ஜாயின் பண்ணோம். ஆனால் ஹாஃப் டபுள் க்ரோஷேல வந்து இது 3 வந்து ஒன்றா ஜாயின் பண்ணணும். இது நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி சுற்றி நம்ம ஃபவுண்டேஷன் செயினில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. நம்மக்கிட்ட 3 லூப் இருக்குது. இப்போது இந்த 3 லூப்பை வந்து ஒரேடியாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான். இன்னொரு வாட்டி பாருங்கள். ஒரு வாட்டி சுற்றி நம்ம ஹூக்கை வந்து ஃபவுண்டேஷன் செயினில் இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். லூப் ஃபார்ம் பண்ணி இந்த 3 லூப்பை ஒரேடியாக நம்ம இப்போது ஜாயின் பண்ணிடலாம். இது டபுள் க்ரோஷேக்கு சிமிலராக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த 3 லூப்பையும் ஒரேடியாக ஜாயின் பண்ணுறதால வந்து இது ஹாஃப் டபுள் க்ரோஷேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி என்னுடைய லூப்பையும் யானையும் ரொட்டேட் பண்ணுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள்.
இது நம்ம ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. பாருங்க, நம்ம டபுள் crochet விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நம்மளுடைய பேக் சைடு, இது நம்மளுடைய ஃப்ரண்ட் சைடு, நம்ம ஹாஃப் டபுள் crochetயோட ஃப்ரண்ட் சைடு. இப்போ நம்ம ஃபாஸ்டன் ஆஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நார்மலாக போடுற மாதிரி ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு யானை கட் பண்ணிடுங்க. யானை புல் பண்ணி இந்த செயினை கீழே தள்ளிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணியாச்சு. இது நம்மளுடைய ஹாஃப் டபுள் crochet போடுறதுக்கும் கற்றுக்கிட்டோம். பாருங்கள் இந்த கம்பேரிசன், சிங்கிள் crochet, டபுள் crochet, ஹாஃப் டபுள் crochet. இது சிங்கிள் crochet வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும், டபுள் crochet வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஹாஃப் டபுள் crochet வந்து சிங்கிள் crochet விட கொஞ்சம் குண்டாக இருக்கும், ஆனால் டபுள் crochet விட கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய crochet உடைய பேசிக் ஸ்டிச்சஸ், நம்மளுக்கு தெரிய வேண்டிய பேசிக் ஸ்டிச்சஸ். எந்த பேட்டர்னாக இருந்தாலும் இந்த பேசிக் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி தான் எல்லா பேட்டர்னும் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கற்றுக்கிட்டாலே போதும், நம்ம எல்லா குரோஷியும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். எந்த பேட்டர்னும் நீங்கள் எடுத்தாலும் இதுதான் இருக்கும். நம்ம வந்து சிங்கிள் crochet, டபுள் crochet, ஆஃப் டபுள் crochet உடைய சிம்பிள்ஸும் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது crochet கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.